செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். பொங்கல் விடுமுறை கூடுதலாக அதிகரிப்பு மாணவர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சி தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் விடுமுறையை பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறையும் விடுமுறை தினத்தையும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். அண்ட் செல்லக்குட்டீஸுக்கு எல்லாரும் விடுமுறை அதிகரிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு சென்ற பள்ளி மாணவர்களும் சரி மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடு திரும்பாமல் இருக்காங்க. ஏறக்குறைய இன்றைக்கே நிறைய இடங்களில் டிராஃபிக் ஜாம் அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்த ஊருக்கு சென்ற மாணவர்களாக இருக்கட்டும், நிறைய அரசு ஊழியர்கள் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ திரும்பிட்டு இருக்கிறதுனால ஒன் டேயில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா போகிறது கஷ்டம்தான். ஆனால் அது முன்னெச்சரிக்கையாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையும் சரி நம்ம தமிழக அரசும் சரி கண்டிப்பாக விடுமுறை அறிவிப்பார்கள்னு கேட்டிங்கன்னா அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. உங்களுக்கு பள்ளிகள் நாளை திறக்கப்படுவது என்பது உறுதியாக இருக்குது தற்பொழுது வரைக்கும். சப்போஸ் ஆலோசனை ஏதாவது பண்ணி மாலைக்குள்ளே ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான சான்சஸை நம்மளுடைய தமிழக அரசு தான் முன்னெடுக்கணும். ஸோ அப்படி விடுமுறை விட்டாங்கன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ விட்டாங்கன்னா மாணவ செல்வங்கள் நிறைய பேர் விடுமுறை வரணும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்க. இந்த விடுமுறை வரலனாலும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடியரசு தின விழா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 விடுமுறை என்பது அடுத்தடுத்து இருக்கிறது உங்களுக்கு. ஓகேங்களா? தொடர்ந்து ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு விடுமுறை என்பது பள்ளி நாட்களை விட விடுமுறை நாட்கள் தான் அதிகம். ஸோ செல்லக்குட்டீஸ் நாளை பள்ளிகள் திறந்தால் ஜாலியாக போயிட்டு இன்னும் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு விடுமுறை என்பது வரும். ஓகேங்களா? ஸோ கவலை கொள்ளாதீங்க. ஆனால் நாளைக்கு விடுமுறையா என்பதை நம்ம பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணிவிட்டு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்டேட் எதுவும் வரலனா நாளைக்கு பள்ளிகள் திறப்பு என்பது உறுதி. ஓகேங்களா? ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்கள் மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். இந்த புத்தாண்டு 2025 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி போச்சு? பொங்கல் எல்லா டேஸும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? உங்களுக்கு 7 நாட்கள். ஒரு சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வகுப்புகள் சிறப்பு வகுப்புகள் வச்சுட்டாங்க, சண்டே கூட ஸ்கூல் வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய செல்லங்கள் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு விடுமுறை விடுறாங்களா, இன்னும் அடுத்தடுத்து விடுமுறை வருது அப்படின்றத. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.